ஹாய், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி காலிஃப்ளவர் ஃப்ரை போட்டிருக்கேன். நான் அதை நீங்கள் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு நீங்கள் பூண்டு ஸ்மெல் பிடிக்கலன்னா பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரி. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், காரத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் போட்டிருக்கேன். கார்ன் போட்டுக்கோங்க. கார்ன் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம் நீங்கள். அப்புறம் நான் சோயா சாஸ், சில்லி, இது வந்து டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு போட்டுக்கலாம். நான் வந்து சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். சோயா சாஸ் நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தான் ஊற்றணும் நம்ம, இல்லைன்னா ரைஸ் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அது நீங்கள் வேணால் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். நான் சில்லி சாஸ் ஊற்றலை, ஏன்னா நம்ம சில்லியெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால அந்த சாஸ் ஊற்றலை. நான் ரைஸ் வந்து நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். நான் 2 விசில் விட்டுருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸு கரெக்டாக 2 விசில் விட்டால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா உதிரியாக இருந்துச்சு ரைஸு. நம்ம நல்லா கிளறிக்கலாம். நீங்கள் வேணால் சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கலர் ரைஸுக்கெலாம் நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் கிளறும் போது நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம். என்னென்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஜீரகத்தூள் போடுறேன். ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கலாம். நம்ம ஜீரகத்தூள் வேணான்னா விட்டுலாம், நீங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் ஜீரகத்தூள் போட்டால், இது ஜீரகத்தூள் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி காலிஃப்ளவர் ஃப்ரை போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணு போடுறதா நம்ம அந்த ரைஸில். அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணது இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ரைஸ் தயாரிக்கலாம். ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. சிம்பிளான ரைஸ் தான் அது. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணதை வந்து போட்டிருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு அப்பளத்துக்கு ஒரு ஆடு வரும்ல, ஒரு கடி அப்பளம், ஒரு பிடி சோறு, அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பைட் வந்து காலிஃப்ளவர், ஒரு பைட் வந்து நம்மளுக்கு ரைஸ், அந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும். வெறும் ரைஸ் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஒரு பைட்டை வந்து காலிஃப்ளவர், ஒரு பைட் ரைஸ், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். அந்த கானோட சேரும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு, யம்மியாக இருந்துச்சு. இது தயிர் பச்சடி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்பளம் அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி காலிஃப்ளவர் ரைஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்கிட்ட. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு. பை.